யார் கால் பண்ணுறா? மாமா தான் கால் பண்ணியிருக்காரு. சரி, திருப்பி நம்மளே ஃபோன் அடிச்சு என்னன்னு கேட்போம். ஹலோ. மாமா கால் பண்ணியிருந்தீங்க. ஆமாம் முத்துமாரி, நீ இப்போ எங்கே இருக்கா? நான் தோட்டத்துக்கு போயிட்டு இருக்கேன் மாமா. ஏன் மாமா, எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் இல்லை முத்துமாரி, உன்கிட்ட தான் கொஞ்சம் பேசணும், அதான் ஃபோன் பண்ணேன். சொல்லுங்க மாமா. நீ கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா? வீட்டுக்கா? ஏன் முத்துமாரி? இல்லை மாமா, தோட்டத்தில் கொஞ்சம் வேலை இருக்கு. ஏற்கனவே நேற்று வேற தோட்டத்துக்கு போகல, அதான். இப்போ அதனால என்ன முத்துமாரி, இங்கே வந்துட்டு போனால் கொஞ்ச நேரம் ஆகுமா? அதுக்கப்புறமா போய் தோட்டத்தை பாரு. இல்லை மாமா, சாயங்காலமா வரட்டுமா? அப்போ நான் கூப்பிட்டா வர மாட்டேன்னு? ஐயா அப்படிலாம் இல்லை மாமா. பிறவென்ன, வீட்டுக்கு வந்துட்டு போக வேண்டியதானே? சரி மாமா, நான் வாரேன். சரிப்பா, அப்போ கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வா என்ன. உன்னை பேசிட்டு எனக்கு கொஞ்சம் பெரிய வேலை இருக்கு, போகணும். சரிங்க மாமா. அப்போ வச்சிருட்டுமா? ஆ இப்போ இவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. எப்பவும் இப்படி ஃபோன் அடிச்செல்லாம் கூப்பிட மாட்டாரு. இன்னைக்கு என்ன வீட்டுக்கு உடனே வான்னு கூப்பிடுறாரு. சரி, நம்மளாம் எதுவும் யோசிக்க கூடாது. என்னன்னு போய் கேட்போம். சீக்கிரமா தோட்டத்தில் இருக்க வேலையை முடிச்சுட்டு அணுவை எப்படியாச்சும் பார்க்க போலான்னு பார்த்தேன். இப்போ இங்கேயே நேராயிட்டு இருக்கே. எப்படி போய் இன்னைக்கு அணுவை பார்க்க? முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா மாமா கிட்ட பேசிட்டு கிளம்பணும். ஏங்க, ஆ என்னங்க இன்னும் இங்கேயே இருக்கிய? அப்பதே நேராச்சுன்னு சொன்னியே. சரி, நீங்க போயிருப்பியேன்னு நினைச்சேன். என்கிட்ட சொல்லாம போக மாட்டிய. சரி, இன்னைக்கு நேராச்சுண்டவும் சொல்லாமே போயிட்டீலோ அப்படின்னு நினைச்சு இங்க வந்தா நீங்க இங்கே உட்காந்துட்டு இருக்கிய. அது ஒன்றும் இல்லை கௌரி. நேற்று நம்ம பிள்ளைகிட்ட பேசணும்ல. ம், என்ன சொன்னா? நேற்று அவகிட்ட பேசினப்போ அவ ஏதோ ரொம்ப வருத்தத்தில் இருக்க மாதிரி தான் பிள்ளை பேசிச்சு பார்த்துக்க. ஏங்க, நான் தான் சொன்னோம்ல, அங்க போயிட்டு வந்ததுலேருந்து தான் அவ அப்படி இருக்கா. அதனால தான் சோகமா இருக்கேன்னு சொன்னேன். நீங்க நம்பினீங்களா? தங்கச்சி மாவேன் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனீல்ல. உங்களுக்கு எதுவும் வேணும், இன்னமும் வேணும். அந்த பைலட்டு தான் என் பிள்ளை இப்ப சோகமா கிடக்குன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்றத கேளம்மா, கத்தாத. சொல்லுங்க, இன்னமும் கேட்கறதுக்கு என்ன இருக்கு? உங்களால தான் என் பிள்ளையும் நானும் இப்படி கிடக்கான். ஒழுங்கா எங்க அப்பா அம்மா போட்ட நகையும் சொத்தையும் வச்சு நம்ம எப்படியோ இருந்திருக்கலாம். தங்கச்சிக்கு பங்கை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன்னு என்கிட்ட இருந்ததையும் பிடுங்கி உங்க அம்மா அப்பா சேர்த்து வச்சிருந்ததையும் உங்க தங்கச்சிக்கு கொடுத்து தேவையா அதெல்லாம்? இந்நேரம் நம்ம இந்த ஊர்லயே இல்லாம வெளியூர்ல போய் செட்டில் ஆயிருக்கலாம். தங்கச்சி இங்கே தான் இருக்கா, வெளியூருக்கு போனா அவளை வந்து பார்க்க முடியாது, வைக்க முடியாதுன்னு இங்கேயே இருந்து குப்பை கொட்டிட்டாவ. இப்ப உங்க மவகாரியும் உங்களை மாதிரியே வளர்ந்துட்டு வாரா. அங்க போவாத, அவனை போய் பார்க்காதன்னா கேட்க மாட்டேங்க. முந்தா நாள் என்னத்தை சொல்லி தொலைஞ்சான்னு தெரியல. என் பிள்ளை அழுத மாதிரி தான் வீட்டுக்கு வந்துச்சு. கேட்டா ஒண்ணுமே இல்லம்மான்ட்டு போய் படுத்துட்டா. நானும் கொஞ்ச நேரத்துல சரியாயிருவான்னு பார்த்தேன். பார்த்தா அவன் இன்னமும் சரியாகாம தான் கிடக்கா. நேற்று நீங்க போய் பேசிட்டு வந்தனால கொஞ்சோண்டு சாப்பிட்டா. இன்னைக்கு இந்த இன்னும் கீழே இறங்கி வரக்கானா. அந்த பெட்டிலேயே தான் படுத்து கிடக்கா, கீழே இறங்கி வரமாட்டேங்கிறா. சரி, வருவா விடு. அதுக்கு என்ன செய்ய சொல்ற நீயா? என் தங்கச்சிக்கு நான் செய்யாம அப்புறம் யார் செய்வா? உங்களை யார் இப்ப செய்ய வேணாம்னு சொன்னது? எதுவா இருந்தாலும் ஒரு அளவு தான். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு தான். சும்மா தங்கச்சி தொங்கச்சின்னு அம்புட்டியும் கொண்டே அங்கே கொட்டுங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நல்லா உங்க மண்டையில மிளகா அரைச்சிட்டு போவாளுவ, அப்பதான் தெரியும். இங்க பாரு, யாரை எங்க வைக்கணும், என்ன செய்யணும் எல்லாம் எனக்கு தெரியும். சும்மா என்கிட்டலாம் வந்து இந்த கத்துற வேலையை வச்சுக்காத சொல்லிட்டேன். அவியலுக்கு கொடுத்துருக்கேங்கிறிய. என்ன சும்மாவா கொடுத்துருக்கோம்? தோட்டத்தை இத்தனை வருஷமா அவன் தான் எடுத்து பராமரிச்சு பாத்துக்கிறான். நம்ம மட்டும் அப்படியே விட்டுருந்தோம்னு வச்சுக்க, அந்த தோட்டத்துல இருந்து வருது பாரு லாபம், அதுல ஒரு பைசா கூட இப்போதைக்கு வந்திருக்காது. ஏன், அந்த தோட்டத்தை குத்தைக்கு இருந்தா கூட தான் காசு வந்திருக்குமே. குத்தகைக்கு விட்டு தான் வந்திருக்கும் தான். ஆனா நம்ம வீட்டுல ஒரு ஆள் பாக்குற மாதிரி வருமா? நம்ம வீட்டில் ஒரு ஆளா? ஆமா, 1000 தான் அடிச்சாலும் முடிச்சாலும் நம்ம வீட்டு தோட்டம்னு பாப்பாம்ல. அதுக்காக தான் அவன்கிட்ட கொடுத்து வச்சிருக்கு. என் தங்கச்சிக்கெல்லாம் நான் எதுவும் செய்யல. போட வேண்டிய நகை போட்டிருக்கேன், அவ்வளவுதான். அதுதான், அதை தான் எதுக்கு போட்டியேன்னு கேட்குறேன். பிறகு அதை கூட போடாம என்ன செய்யணும்? சரி, அதை தான் போட்டிய. தோட்டத்தை என்னமோ அவன் பேர் எழுதி வச்ச மாதிரி அவனே ஆண்டுட்டு கிடக்கானே என்ன? அதான் சொல்லியம்ல கௌரி. அவன் தோட்டத்தை பார்க்கும்போது நம்ம தோட்டத்தையும் சேர்த்து பார்த்துக்கிட்டியான். அங்க அவன் தான் வேலைக்கு ஆளுகளை போட்டு தோட்டத்தை பார்க்கறான். அங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுல இருந்து அந்த தோட்டத்துல விளையிற காய்கறியை வித்து பணம் கொடுக்கற வரைக்கும் எல்லாம் அவன் தான். நமக்கு அதுல இருந்து வர லாபத்தை மட்டும்தான் கொண்டு வந்து கொடுப்பானே தவிர, அது இப்படி ஆயிருச்சு இது இப்படி ஆயிருச்சுன்னு எதுவும் வந்து சொல்லவும் மாட்டான். நஷ்ட கணக்கு காட்டினதும் கிடையாது இது வரைக்கும் எனக்கு. அது எப்படி காட்டுவான்? அதுல இருந்து வாரது பூரா லாபம் தானே. நல்ல லாபத்துல பாதிக்கு பாதி அவன் எடுத்துட்டு மீதியை உங்ககிட்ட கொடுத்துட்டு இருப்பானா இருக்கும். நீங்க அப்படியே அவனை நம்பி ஏமாந்துக்கிட்டே கிடக்க வேண்டியதான். கௌரி, நீ பேசாம உள்ள போயிரு சொல்லிட்டே. அவனை வேற வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். சும்மா தேவையில்லாம எனத்தனாலும் பேசி கடுப்பை கிளப்பிட்டு கிடக்காத. நான் பேசுறதானே உங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். வேற யார் பேசினாலும் உங்களுக்கு காதுல தேன் வந்து தான் பாயும். ஏமா தாயே, நீ போமா. நான் உன்கிட்ட இப்போதைக்கு பேசுற நிலைமையில இல்ல.
சரி அவன் எதுக்கு இப்போ வர சொல்லிருக்கிய? அதைத்தான் சொல்ல வந்தேன். நீ எங்க என்ன பேச விட்டா? அதான் இப்போ கேட்குறோம்ல, சொல்லுங்க. இது பாருகிட்ட பேசும்போது சோகமா தான் இருந்தாலே தவிர என்ன நடந்துச்சு ஏது ஒன்றும் சொல்லல. அதனாலதான் முத்துமாரியை இன்னைக்கு வர சொல்லியிருக்கேன். அப்படி முந்தா நாள் தோட்டத்துல என்னதான் நடந்துச்சு, ஏன் இந்த பிள்ளை இப்படி இருக்கு, எதுவா இருந்தாலும் தெரியணும்ல. அதுக்கு தான் அவனை வர சொல்லியிருக்கு. இன்னைக்கு வீட்டுக்கு வரவும் தான் அவன்கிட்ட விசாரிக்கணும். கேளுங்க, அவன் தான் திட்டிருப்பானா இருக்கு என் பிள்ளைய. சும்மா அதையே சொல்லாத கௌரி. சின்ன வயசுல இருந்து ரெண்டு பேரும் ஒண்ணு மண்ணுமா வளர்ந்துட்டு கிடக்காவ. அவளை எதுக்கு அவன் திட்ட போறான்? ஏன் திட்டமாட்டான்? தாகாரி சொல்லி கொடுத்துருப்பா. அந்த பிள்ளை எங்கெல்லாம் பார்க்குறியோ அங்கெல்லாம் ஏசல, உங்கள் அத்தைக்காரி சரியான வில்லியாக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா. அவனு என் பிள்ளைய பார்க்குற நேரம்லாம் ஏசிட்டு கிடந்திருப்பானா இருக்கும். அது அந்த பிள்ளை வந்து அப்படி கிடக்கு. சும்மா கற்பனையில மிதக்காத கௌரி. ஆமாம், நான் தான் கற்பனையில் மிதக்கிறேன். இன்னைக்கு அவன் வரட்டும் தானே இருக்கு. அவன் வந்து என்ன பதில் சொல்கிறான்னு பார்த்துக்கிட்டு தானே இருக்கு. அப்புறம் நீ என்னமும் பண்ணு, ஆனா கொஞ்ச நேரத்துக்கு வாயை மூடிட்டு இரு. அவன் வார நேரத்துல அவனை பத்தி தான் பேசுறோங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா போச்சு. ஆ என்ன பண்ணிவிடுவான் பெரிய இவன்? அவனை பற்றி பேசினா என்னவா இப்போ? கொஞ்ச நேரம் வாயை மூடு கௌரி. அதெல்லாம் அமைதியாக இருக்க முடியாது. நான் அப்படி வாயை மூடிட்டு இருக்க அளவுக்கு என்ன பண்ணிவிட்டேன்? நீ என்னத்த சொன்னாலும் கேட்க மாட்ட. மாமா அவன் வந்துட்டான் கௌரி. இனிமேலாச்சும் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இரு, நான் பேசுற வரைக்கும். நான் அமைதியாக இருக்கிறதும் பேசுறதும் அவன் கையில் தான் இருக்கு. என் பிள்ளைய திட்டுனியான்னு மட்டும் தெரியட்டும், அப்புறம் தானே இருக்கு அவனுக்கு. அவன் நம்ம பிள்ளைய திட்டிருக்க மாட்டான். அப்படியே திட்டிருந்தா நானே அவனை சும்மா விட மாட்டேன். அதனால கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா நில்லு. நீங்கள் சொல்லியே தான் நம்புறேன். அப்புறம் தங்கச்சி மாவன் தானே திட்டுனான்னு ஏதாச்சும் சொன்னியே, அப்புறம் நல்லா இருக்காது பார்த்துக்கங்க. மாமா முத்துமாரி உள்ளவா. வா முத்துமாரி, வந்து உட்காரு. ஜூஸ் ஏதாச்சும் குடிக்கிறியா? இவன் ஒரு ஆளு. இப்போ இவனுக்கு ஜூஸ் ஒன்று தான் கேடு. இல்ல மாமா, இருக்கட்டும். உன்னை வர சொல்லி தொந்தரவு பண்ணிட்டேன் முத்துமாரி. ஐயா அதெல்லாம் இல்ல மாமா, நான் தோட்டத்துக்கு தான் போயிட்டு இருந்தேன். நீங்க ஃபோன் பண்ணவும் தான் என்னன்னு தெரியலையே அப்படின்னு வந்தேன். அப்படியா, சரியா சரியா. நம்ம தோட்டத்துல வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இப்போ இவருக்கு இதெல்லாம் தேவையா? என்னத்தை கேட்கணுமோ அதை கேட்க மாட்டாரு. சுற்றி வளைச்சதே வருவார் மனுஷன். இதான் நமக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. என் பிள்ளை எதுக்குள்ள அழுதுகிட்டு வந்துச்சு, நீ எதுவும் சொன்னியா திட்டுனியான்னு கேட்டு நாக்கு பிடுங்குற மாதிரி 4 வார்த்தை கேட்பாருன்னு பார்த்தா தோட்டத்தில் எப்படி வேலை போயிட்டு இருக்கு, அது என்ன இது என்னன்னு கேட்டு விசாரிச்சுட்டு கிடக்காரு. இப்போ இவனை நல்லா விசாரிக்கிறதுக்கா நம்ம வர சொன்னோம். வேலையெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு மாமா. அப்படியா? நேத்து தோட்டத்துல இருந்திருப்பல்ல, பாரு நேத்து வரல, அது உனக்கு தெரியுமா? இல்ல மாமா, நேத்து நான் தோட்டத்துக்கு போல. நேத்து அம்மா கோயிலுக்கு போய் பொங்க வைக்கணும்னு சொன்னாங்களா, அதனால நாங்க எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டோம். தோட்டத்துக்கு போலையா மாமா? ஏன், என்னாச்சு? இல்லையா, முந்தா நாள் தோட்டத்துக்கு போனியா? போனேன் மாமா. அப்போ இவன் தான் என் பிள்ளைய திட்டிருக்கான். முந்தா நாள் என் பிள்ளைய திட்டிட்டு நேற்று தோட்டத்துக்கு வந்தா நாங்கள் ஏதாச்சும் கேள்வி கேட்போம் அப்படின்றதுக்காக நேற்று அம்மையும் மகனும் சேர்ந்து கோயில் போகிற மாதிரி நாடகம் போட்டாவ. அதனால தான் அவன் நேற்று தோட்டத்துக்கு போகாமல் இருந்திருக்கான். இருக்கட்டும், என்ன பதில் தான் சொல்கிறான்னு பார்ப்போமே. அப்போ நீ முந்தா நாள் தோட்டத்துல தான் இருந்த என்ன முத்து மாதிரி? ஆமா மாமா, தோட்டத்துல தான் இருந்தேன். ஆனா நான் முழுசா அங்க இல்ல, பாத்துக்கங்க. முழுசா இல்லைனா என்ன அர்த்தம்? இல்ல மாமா, அன்னைக்கு நான் தோட்டத்துல இருந்து மத்தியானமே கிளம்பிட்டேன். என் பிள்ளையும் அந்த நேரத்துக்கு தான் அழுதுகிட்டே வந்துச்சு. ஏன், என்னாச்சு? அது வந்து என்னெல்லாம் வந்து போய் இழுத்துட்டு கிடக்கா? ஏ கௌரி, கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இரு. நான் தான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்கோம்ல. நான் எதுக்கு அமைதியா இருக்கணும்? அதான் அவன் வாயில இருந்தே சொல்றான்ல, முந்தா நாள் மத்தியானமே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டேன்னு. இல்லத்த, நான் வீட்டுக்கெல்லாம். வாயை மூடல நீ. கௌரி, வாய மூடுன்னு சொன்ன உன்னைய. நான் எதுக்குங்க அமைதியா இருக்கணும்? சும்மா ஏன் வாயவே கட்டி போடுற வேலை வச்சுக்காதையே சொல்லிட்டேன். இங்க பாரு கௌரி, இன்னொரு வார்த்தை பேசினா செவுட்டு அடிச்சு பேத்துருவேன் பாத்துக்க. பாருல, உன்னால இந்த மனுஷன் என்ன திட்டிட்டு கிடக்காரு. அத்த, வாய மூடல நீ. ஓ வாயால என்னெல்லாம் அத்தன் கூப்பிடாத. கௌரி, பாருல, நல்ல குடும்பத்துக்குள்ள சண்டை இழுத்து விட்டுட்டல்ல. இங்க பாரு, ஒழுங்கா இருக்கதா இருந்தா இங்க இரு. இல்லன்னா பொட்டி படுக்கலாம் எடுத்துக்கிட்டு உங்க ஒப்ப வீட்டுக்கு ஓடி போயிரு சொல்லிட்டேன். உங்களுக்கு இதானே வேணும்? வாயில இருந்து இன்னைக்கு வந்துருச்சு பாத்தீங்களா? நான் அங்க போனாதான் உமருக்கு தெரியும். எல்லாருமா சேர்ந்து உங்களை ஏமாத்துவாவ. நல்லா இருந்து ரசிங்க. நான் என் பிள்ளைய கூப்பிட்டுக்கிட்டு போறேன். எதுக்கு போறதா இருந்தா நீ போ. எதுக்கு என் பிள்ளைய கூப்பிட்டு போற? என் பிள்ளையெல்லாம் இங்கே விட முடியாது. ஒருத்தன் திட்டியே கொள்ளுவான், நீங்க அடிச்சே கொண்டு விடுவீங்க. நான் என் பிள்ளையெல்லாம் இங்கே உங்களை நம்பி விட்டுட்டு போக மாட்டேன். நான் அவளையும் கூப்பிட்டுக்கிட்டு தான் போவேன். கௌரி, மாமா வேணாம் மாமா. பாருல எப்படி எல்லாம் பேசிட்டு கிடக்கான்னு. அத்தை ஏதோ புரியாம பேசுறாவ மாமா. நீங்க ஏன் மாமா அவியெல்லாம் அடிச்சிய? எப்படி எல்லாம் பேசியா பாருல. உன்னையும் உங்க அம்மாவையும் பத்தி தான் அப்பல இருந்து திட்டிக்கிட்டே இருக்கா. நானும் என்னன்னு கேப்போன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறா. எவ்வளவுதான் ஒரு மனுஷன் பொறுமையா இருப்பான்? மாமா, என்னதான் மாமா நடந்துச்சு? முந்தா நாள்ல இருந்து இந்த பாருக்குள்ள முகமே சரியில்லைல முத்து மாதிரி. வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒரே அழுவ. சாப்பிடவும் இல்ல, ஒண்ணும் பண்ணல. நேற்று சாயங்காலமா தான் அவளை சமாதானப்படுத்தி சாப்பிட வச்சிருந்து.
அதான் என்ன நடந்துச்சு ஏது ஒன்றும் தெரியலையே, எதுக்கு இந்த பிள்ளை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் உன்னைய கூப்பிட்டேன். அதை கேட்க முன்னாடி இவ கடந்து தைய தக்கான்னு கூச்சிட்டு கிடக்கா. மாமா நீங்க சொல்ற மாதிரி எங்க தோட்டத்துல எதுவும் நடக்கலையே. முத்துமாரி என்னையா சொல்றா? ஆமா மாமா, நாங்க மத்தியானமே கிளம்பிட்டேன். அப்பயே அவ கொஞ்சம் டல்லா தான் இருந்தா. கேட்டா தலை ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா ரகுதானே கொண்டு வந்து இவளை விட்டுட்டு போனா. ஆனா அங்கிருந்து கிளம்பும் போதே இவ கொஞ்சம் அழுத மாதிரி தான் மாமா இருந்தா. கேட்டதுக்கு ரொம்ப தலைவலிக்குது அதனாலதான் அப்படி இருக்கேன் அப்படின்னு சொன்னா. அப்படியா? நாங்க கேட்டதுக்கும் அதான்ப்பா சொன்னா. நாங்க தான் நம்பாம பிள்ளை இப்படி கிடக்காதே சாப்பிடாம என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு உன்னை கூப்பிட்டு விசாரிச்சோம். இவன் பொய்யெல்லாம் ரொம்ப பேசுவான். என் பிள்ளையை இவன் தான் திட்டி இருப்பான். அதனாலதான் அந்த பிள்ளை அழுதுட்டே கிடக்கு. கௌரி, ஏன் எதுக்கு இப்ப துள்ளிட்டு வாரீரு? அத்தை நான் அவளை திட்டவே இல்லத்த. நான் எதுக்கத்த நம்ம பார்வை திட்ட போறேன்? நடிக்காதல, நீயும் உங்க அம்மாக்காரி மாதிரி தானே. நல்லா நடிச்சு நடிச்சே சாதிச்சுக்கோணுவ. அத்தை இன்னொரு தடவை எங்க அம்மாவை பத்தி ஏதாச்சும் பேசுனிய நல்லா இருக்காது சொல்லிட்டேன்.